अस्मद्गुरुपरमगुरून्नितिवरपूर्णौ स्वयाम्नं रामं पद्माक्षनाथषडजित्सनेशरमारमापतीन्वन्दे वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं प्रणामं लक्ष्मणमुनिप्रतिगृह्णातु मामकं प्रसादे यत्सूक्तिः स्वाधीनपतिकां श्रुतिं ஸ்ரீபாஷ்யக்காரருடைய இந்த உபதேசத்தில் கடைசி வாக்கியமான 5வது வாக்கியத்தில் இந்த அனுகூலர் பிரதிகூலர் அனுபயர்னு இருக்காளே அவள் இடத்துல அனுகூலால் ஆதரிக்காத அனாதரிக்கக்கூடாது அப்படின்னும் பிரதிகூலால் கௌரவிக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்தையும் பார்த்துட்டோம். பெருமாள் அனுகூலால் அனாதரம் பண்ணோன்னா எம்பெருமான் சீருவன் திருவுள்ளம் சீரும், பிரதிகூலால் அர்த்தகாலங்களடியாக ஆதரிச்சாக்கா எம்பெருமான் வெறுப்பான் அப்படின்னு பார்த்தோம். இப்போது அனுபயராக இருக்காளே சம்சாரிகள், அவளை ஆதரித்தோன்னா ஏன்னா அவளும் நமக்கு காரியகரமாக இல்லாதனாலே அவள் இடத்துல உதாசீனமாக நாம் இருக்கணும். புல்லை போல் திருணவத்தளித்து இருக்கணும். கல் பாஷாணம், அதான் பாஷாணம் கல், மண்ணை போல சட்டையை போல அவளை திருணவத்தளித்து இருக்கணும்னு சொன்னார். அந்த மாதிரி பண்ணாத அவளை ஆதரிச்சிருந்தா அந்த எம்பெருமான் நம்ம அனாதரம் பண்ணுவன் அப்படின்றத இந்த வாக்கியத்தில் சாதிக்க போகிறேன். அனுபயரை ஆதரிக்குமாகில் அர்த்தகாமங்கள் அடியாக அனுபயரை ஆதரிக்குமாகில் ரத்னத்துக்கும் பாஷாணத்துக்கும் வாசி அறியாதா போலே இவனுக்கு பிறந்த ஞானம் காரியகரமாயிற்றில்லை என்று அவன் அளவிலே எம்பெருமான் அனாதரித்திருக்கும் அப்படின்னு சாய்க்கிறார். அனுபயராக இருக்கிறவாளே நாம் என்ன பண்ணணும்னு சொன்னால் அவளை காஷ்ட லோஷாதிகளை போல திருணவத்கரித்திருக்க வேணும்னு சொன்னார். அவள் ஒரு கால அனுகூலாக இருந்தாள்னா கொஞ்சம் நம்ம இடத்துல அவளுக்கு எம்பெருமானை பற்றின ஞானத்தை உண்டாக்கலாம். நம்மோட அவள் பழகி பண்ணாக்கா, அவள் பழகாமல் இருந்தாள்னா ஐயோ இவா நம்மோட பழக கூட இல்லையே, அவள் நம்ம வெறுக்கலை, விரும்பவும் விரும்பலை. அந்த மாதிரி இருந்தாள்னா ஐயோ நம்ம இடத்துல இவா ஒன்றும் இது பண்ணலை, இவாளுக்கு நாம் நல்ல வார்த்தையெல்லாம் சொல்கிறது, எம்பெருமானை பற்றின விஷயங்கள்லாம் சொல்கிறது சொன்னால் இவாளும் நல்லவாள் ஆவாளே, எம்பெருமான் அடிவர்கள் ஆவாளேன்னு அவள் இடத்துல நாம் என்ன பண்ணணும், கிருபை பண்ணியிருக்கணும். அவன் ஒன்றும் வரதே இல்லை நம்ம இடத்துல அப்படின்னு அனாதரமெல்லாம் பண்ணக்கூடாது. அவள் இடத்துல வந்தான்னா பரவாயில்ல, என்னைக்கு வருவானும் அப்படின்னு அவள் இடத்துல நாம் கிருபையாக இருந்தோம்னா, அதாவது மனதளவில் கிருபையாக இருந்தோம்னா அதுவே ஒரு நாளைக்கு காரியகரமாகி அவன் நம்ம இடத்துல அனுகூலமாக பகவத் விஷயத்தை கேட்டு திருந்தறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அதனால் அவனிடத்துல கிருபை பண்ணி இருக்கவும் அடுக்கும். அதே பிரதிகூலால் எப்படியுமே நம்ம இடத்துல வரமாட்டா, அவள் திருந்த மாட்டான். அதனால் அவள் இடத்துல நாம் ஆதரவு கொள்ளக்கூடாது. இவாள் இடத்துல அப்படி கிருபையாக இருக்கணும்னு சாய்ச்சாரு. சரி, ஆனால் அது எப்படி இருக்கணும், அவளை சாதாரணமாக புல்லை போல் நாம் புல்லை உபாதேயமாக எடுத்துக்க மாட்டோம், தியாஜ்யமாகவும் தள்ள மாட்டோம். அது பாட்டுக்கு அது இருக்கும், நாம் பாட்டுக்கு நாம் அதை போல் இருக்கணும். அப்படி இல்லாத போனாக்கா பெருமாள் என்ன இவனுக்கு ஒன்றுமே வித்தியாசமே தெரியலையே
அப்படின்னு நம்ம வந்து அனாதரித்திருப்போம்னு சொல்கிறார். அதான் அர்த்த காமங்களடியாக அனுபயரை ஆதரித்திருக்குமாறில் அனுபயம் அர்த்த காமங்களடியாக, அதாவது இவனிடத்துல என்ன அர்த்த காமங்கள் இருக்குது அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம். அவன் பக்கத்து வீட்டில் இருக்கான். பக்கத்து வீட்டில் இருந்தான்னா அவனுக்கு தெய்வத்தினிடத்தில் விருப்பம் இல்லை, வெறுப்பும் இல்லை. ஆனால் அவன் வீட்டில் ஏதோ தோட்டத்தில் கறிக்காயெல்லாம் நிறைய காய்க்கிறது, வாழை மரம் கொலை தள்ளுறது, தென்னை மரத்தில் தேங்காய் இருக்குது, ஏதோ ஒன்று அதை அவன் வந்து கொடுத்தான்னா நாம் அதை அவன் கொடுப்பானே அப்படின்றதுக்காக நாம் அவனோட அனாவசியமாக பேசிட்டு அவனை ஆதரிச்சுட்டுன்னா நீங்கள் ரொம்ப நல்லவர் சார், நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு நீங்கள் இருக்குங்க என்ன, அதனால் நீங்கள் ரொம்ப நல்லவர் தான் அப்படி இப்படின்னு அவனை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருந்தா எதுக்காக? அர்த்த காமங்களடியாக அவன் வீட்டிலேருந்து கறிக்காயெல்லாம் தரான், வாழலை கொலை தள்ளி தின்ன வாழைப்பழம் தரான், வாழைத்தண்டு தருவான், அது தருவான், தேங்காய் தருவான். இல்லை அவன் ஆஃபீஸ் போச்சு, காரில் போச்சு, உங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் தானே நானும் வரட்டுமான்னு கேட்டால் சரின்னு ஏற்றிப்பான். அதுக்காக முதல்லே சொல்லிட்டார், அனுகூலிப்பவர்களாகில்னா அவனே பண்ணான்னா அது வேறு விஷயம். அப்போ கூட நாம் அவன் வந்து பகவானை அனுசரணையாக ஆசிரியிச்சு இல்லாமல் இருக்கிறதுனால அவனுடைய திரவியத்தை வாங்கக்கூடாது, தானாக கொண்டு கொடுத்தான்னு. அனுகூலிப்பர்கள் அப்படின்னா வாங்கிறது இல்லை, அவன் கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்குது. சரி, இவ ஒருத்தர் இருக்கா, பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணுறா, இருந்தாங்க சார் உங்கள் பூஜைக்கு எங்கள் இதில் இருந்தது, வாழையில் இருந்தது எடுத்துக்கோங்க, இன்றைக்கி ஏதோ விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொன்னாக்கா ஆன மாதிரி ஏதாவது கொடுத்து அனுகூலிப்பவர்களாகின்னு சொல்லிருக்காரே அப்படின்னா ஆன மாதிரி அவன் சொல்லி கொடுத்தான்னா அனுகூலம் பண்ணுறான்னு அர்த்தம். ஆனால் அப்போ கூட அவன் வந்து தேவனாக இருக்கக்கூடிய பெருமானத்தில் இருக்கட்டும் சார் பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இல்லை அவன் வந்து இது தெரிஞ்சுட்டே கொடுக்குறான் அதனால் அனுகூலமாக இருக்கான் அப்படின்றது அந்த இடத்துல நாம் வாங்கினா கூட, ஆனால் வாங்கிறதுக்கு அதெல்லாம் இல்லாத நாம் அவனோட ஸ்நேகபாவம் பண்ணினோன்னா நமக்கு இதெல்லாம் கொடுப்பன் அப்படின்ற எண்ணத்தில் நாம் அவனோட நடக்கூடாது. அர்த்தகாமங்கள் அடியாகன்றதுக்கு என்ன அர்த்தம்னா, பூர்வத்தில் என்ன சொன்னார், அவளை திரணவத்கரித்து இருக்கணும் அப்படின்னு சொன்னார். ஆனால் பின்னால் உடனே என்ன சொன்னார், அனுகூலிப்பர்களாகில்னு சொன்னார். எப்படி அவர் அனுகூலிப்பர் அப்படின்னு சொன்னார், சரி உங்கள் வீட்டில் நிறைய பேர் வந்து ஏதோ விசேஷமெல்லாம் பண்ணுறாங்க, சாப்பாடெல்லாம் போடுறாங்க, அதுக்கு இதை வச்சுக்கோங்க, என்னுடைய தோட்டத்தில் இது கிடச்சிது அது பண்ணிச்சு அப்படின்றது. நாம் போயிட்டே இருந்துச்சு, ரோட்டில் போயிட்டு இருந்துச்சு, அவன் வந்து சார் மழை பெய்யுறது இன்றைக்கி, நீங்கள் நம்ம காரில் ஏறுங்க அப்படின்னு சொல்லி பின்னால் நம்ம ஓவர்டேக் பண்ணிட்டு போகிற ஆசாமியே அது ஹாரன் அடித்து ஏற்றின்னு போகிறான். அந்த மாதிரி ஒரு அனுகூல புத்தி இருந்ததுன்னா அப்படின்னு அர்த்தம். அந்த அனுகூலிப்பவர்களாக அவர்களுக்கு ஞானத்தை உண்டாக்கும்னு சொன்னது. இது அர்த்தகாமங்களடியாக நாம் அவளை ஆதரித்திருக்குமாகில்னு சொல்கிறது என்னதுன்னா, அவன் வீட்டில் அதெல்லாம் இருக்குது, நாம் அவனோட ஸ்நேகம் பண்ணால் இதெல்லாம் நமக்கு தருவான். அவன் போகிற வழியில் நிச்சயம் சார் உங்கள் ஆஃபீஸை தாண்டி தான் நான் போகிறேன், என் கார்லேயே வாங்கன்னு ஏற்றின்னு போவான். அப்படின்ற ஆசையினாலே அவனை நாம் ஆதரித்திருக்குமாகில், அதான் இந்த ஆதரித்திருக்குமாகில் நாம் அவனை ஆதரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது விஷயம் இது. ஆனால் அதனால் திரணவத்கரித்திருக்கணும்னு சொல்லிட்டேன். ஆனால் அந்த இடத்துல அனுகூலிப்பவர்களாக அவளுக்கு ஞானத்தை உண்டாக்கும்னு சொன்னேன். அந்த அனுகூலிப்பர்னு சொன்னால் அவள் நம்ம இடத்துல எப்படி அனுகூலமாக இருக்கா, நாம் எப்படி அவள் இடத்துல ஆதரம் கொண்டா தப்புன்னு இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இதுக்கு அதுக்கும் வாசி நன்னா தெரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல நம்முடைய செய்கைகள்லாம் பார்த்து நாம் பகவானை சேவிக்கிறது, பாகவத ஆராதனெல்லாம் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்து அவனாக வந்து
இதெல்லாம் என்னிடத்துல இருக்குது, இதை நீங்கள் உபயோகப்படுத்திக்கோங்க, இந்த மாதிரி நல்ல காரியத்துக்கு அப்படின்னு கொடுத்தாருன்னா அது அனுகூலமாக இருந்து கொடுக்குறான்னு அர்த்தம். அர்த்த காமங்களடியாக நாம் அனுபவரை ஆதரிக்கிறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவன்கிட்ட இதெல்லாம் இருக்குது, அவன் நாம் அவனோட ஸ்நேகம் வச்சுட்டா இவன் நமக்கு இந்த மாதிரிலாம் உபகாரம் பண்ணுவன் அப்படின்னு நினச்சி அந்த உபகாரத்தை எதிர்பார்த்து அதை அனுபவிக்கணுன்ற எண்ணத்தோடு கூட அவனோட ஸ்நேகம் வச்சுக்கிறது. இதுதான் நாம் ஆதரிக்கிறது அப்படின்னு. இந்த மாதிரி ஆதரித்தோம்னா அது தப்பு அப்படின்னு சொல்கிறேன். அர்த்த காமங்களடியாக அனுபயரை ஆதரிக்குமாகில், அப்படி அனுபயர்கிட்ட இந்த மாதிரி அவனிடத்துலேருந்து நமக்கு எதனா லாபம் கிடைக்கும், இந்த மாதிரி சில்வான பிரயோஜனங்கள் கிடைக்கும், இல்லை பெரும் பிரயோஜனம் கூட கிடைக்கும் அப்படின்னு ஆதரித்தோன்னா, ஒரு ரத்னம் இருக்குது, அதுவும் என்னது வைரக்கல், அப்புறம் நீலக்கல், சிகப்புக்கல் அப்படின்னு இல்லை மரகதக்கல் அப்படின்னு சொல்கிறோம். அதுவும் கல் விசேஷம்தான். சாதாரண கல் இருக்குது, என்னது கிரானைட் கல், கிரானைட் கல் அப்படி இப்படின்னு இருக்க, அது இன்னிதான் இருக்கு போகிறது. அந்த மாதிரி கிரானைட் கல் அது இதுன்னு அதுவும் தான் உடஞ்சி துண்டு துண்டாக இருக்குது. அப்போது இதுவும் கல் தான் அதுவும் கல் தான்னு ஒருத்தர் நினச்சான்னா, அதாவது இந்த கிரானைட் கல்லுலாம் உடஞ்சிருந்துன்னா வாரியத்தை ஒரு பக்கமாக குப்பையில் போடும். அந்த மாதிரி இந்த மாணிக்கக்கல், பச்சைக்கல், மரகதக்கல், அதான் மரகதக்கல், நீலக்கல் அப்படின்னு சொல்கிறதையும் குப்பையில் போட்டான்னா ஒருத்தன் எப்படி இருக்கும்? இல்லைன்னா மரகத கல்லையும் நீலக்கல்லையும் எடுத்து உள்ளே வைக்கிற மாதிரி கிரானைட் கல்லையும் சரி அப்படின்னு சொல்லி ஆற்றுல ஷெல்ஃபில் அடிக்கடிக்கு வச்சுருந்தான்னா என்ன பிரயோஜனம்? அதனால் தூக்கி போட்டாலும் இதை போல் அதை தூக்கி போட்டாலும் பிரயோஜனம் இல்லை. வாசி தெரியல இவனுக்கு, இதனுடைய மேன்மை தெரியல, இதனுடைய கீழ்மை தெரியல, இல்லை அதனுடைய மேன்மையை போல் இது ரொம்ப மேன்மையாகவும் நினைக்கிறான். என்ன மாதிரின்னா அது பிரயோஜனம் இல்லை. அதுதான் இங்கே உதாரணத்துக்கு சொல்கிறார். ரத்னத்துக்கும் பாஷாணத்துக்கும் வாசி அறியாதா போலே. வாசின்னா வித்தியாசம் சரியில்லை, எல்லாம் கல் அப்படின்னு சாமான்யமாக நினைக்கிறான். அதை உயர்த்தியாக எடுத்து உள்ளே வைக்கிற மாதிரி இதை உள்ளே வச்சாலோ, இல்லை இதை தூக்கி வெளியில் போடுறானே இதெல்லாம் உடஞ்ச கல் அப்படின்ட்டு அதே மாதிரி அதையும் தூக்கி வெளியில் போட்டாலோ நான் வாசி அறியாதா போலே இவனுக்கு பிறந்த ஞானம். இவன் இப்படியெல்லாம் பிரபன்னனாகி ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனாக வர்த்திக்கிறான். இவ்வளோ தூரத்துக்கு நம்முடைய தாசபூதனாக வந்திருக்கான். அந்த தாசபூதனாக வந்தான்னா இவனுக்கு இந்த சேஷத்துவ ஞானம் இருக்குதே, இந்த சேஷத்துவ ஞானத்தினால பிரயோஜனம் இல்லை, காரியகரமாக. சேஷத்துவ ஞானத்தினால என்ன பண்ணணும்? உனக்கே நாம் ஆட்செய்வோம் உந்தன்னோடு உற்றோமேயாவோம் அப்படின்னு தான் இருக்கணும். அதை விட்டுட்டு சாமான்யமாக இருக்கக்கூடிய ஒரு ஜனங்களோட கூட இவன் அனுவர்த்திச்சு அவளை போயிண்டு அவளிடத்துலேருந்து எதனா பிரயோஜனத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கானே. அதனால் இவனுக்கு வந்த சேஷத்துவ ஞானம் பிரயோஜனப்படலை, காரியகரமாகலை. எம்பெருமானுக்கு மாத்திரம் அடிமை செய்யணும் அப்படின்னு இருக்குதே, அது இவனுக்கு காரியகரமாகலை அப்படின்னு எம்பெருமான் என்ன நினைப்பான்னா இவனை அநாதரித்திருக்கும். வாசி அறியாதா போலே இவனுக்கு பிறந்த ஞானம் காரியகரமாயிற்றில்லை என்று. இவனுக்கு சேஷத்துவ ஞானம் வந்தது முழுசாக காரியமாகலை அப்படின்னு அவன் அளவிலே எம்பெருமான் அநாதரித்திருக்கும். அவன் அளவில் எம்பெருமான் ஆகப்பட்டவன் என்ன பண்ணுவான்னா
இவனுக்கு சரியான ஞானம் இல்லை அப்படின்னு இவனை எம்பெருமான் கொண்டாடி ஞானீத்து ஆத்மைவமே மதம் அப்படின்னு சொல்ல மாட்டான். அந்த நிலைமையில் வைக்க மாட்டான். இவனை எம்பெருமான் அனாதரம் பண்ணுவன். அதாவது மற்றவர்களை போல இவனிடத்துலையும் உதாசீனமாக எம்பெருமான் இருந்துடுவான். ஆதரம் கொண்டு இது பண்ண மாட்டான். ஆதரம் கொண்டு இது பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் அவன் அளவிலே எம்பெருமான் அனாதரித்திருக்கும். அதனால் அவன் அளவில் எம்பெருமான் என்ன பண்ணுவான்னா அனாதரம் கொள்ளுவன். ஏன்னா வித்தியாசம் தெரியாமல் சாமானிய மனுஷனை உண்டியே உடையே உகந்தோடும் மண்டலத்தோடும் கூடுவதில்லையான் அப்படின்னு சாச்சார் ஆழ்வார். அப்படி இருக்கக்கூடிய ஜனங்களோடு நான் சேரமாட்டேன் அப்படின்னு இருக்கிறத விட்டுட்டு அவனிடத்துல இவன் சல்லாபம் பண்ணிண்டு அவனோட கூட அனுவர்த்திச்சுண்டு அவன் கொடுக்கக்கூடிய அவனால் எதனா தனக்கு சௌகரியாதிகள் வருது அப்படின்ற அர்த்தகாமங்களுடைய காரணத்தினால இவன் இந்த மாதிரி பண்ணுறானே அப்படின்னு எம்பெருமான் அனாதரித்திருக்கும் அப்படின்றத இந்த இதில் சொன்னார். இதுவரையில் பாஷ்யக்காரருடைய 5 உபதேசங்கள் தன்னுடைய சரமதிசையில் அங்கே இருந்த முதலிகள், அதாவது சிஷ்யர்கள் விஷயத்தில் அவெல்லாம் பாஷ்யக்காரருடைய பிரிவை பொறுக்காமல் நாம் இதுக்கு மேலே என்ன பண்ணுறது அப்படின்னு தவித்திருக்கிற நிலைமையில் பாஷ்யக்காரர் இந்த மாதிரி 5 வாக்கியங்கள் சொன்னார். அப்படி சொல்கிற விஷயத்தில் இதுவரையில் பாஷ்யக்காரருடைய திருவாக்கு உபதேச வாக்கு அப்படின்றத சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார் சாஸ்திரிய நியமன அதிகாரத்தில். இதுவரையில் பாஷ்யக்காரருடைய உபதேசம்ன்றது எப்படி தெரியறது அப்படின்னு சொன்னால், இப்படி ஸ்ரீபாஷ்யக்காரர் அருளி செய்த உத்தர கிருத்தியத்தில் அப்படின்னு மேலே ஆரம்பிக்கிறேன். அதனால் இது பர்யந்தம் ஸ்ரீபாஷ்யக்காரர் பிரபன்னனாகப்பட்டவன் உத்தர காலத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்றத சாதிச்சிருக்கார் அப்படின்னு மேலே தான் அந்த சாஸ்திரிய நியமன அதிகாரத்தை தொடர போகிறார். இதுவரையில் அந்த வாக்கியத்தை எடுத்து, அதனால் இது பர்யந்தம் அது ஸ்ரீபாஷ்யக்காரருடைய வார்த்தை அப்படின்றது இந்த 5 வார்த்தைகளும் தெரியுது. எங்கேருந்து ஆரம்பிது? அதாவது அந்த அது எங்கனே என்னில் அப்படின்னு ஆரம்பித்து எம்பெருமானார் திருநாட்டு கழுந்தருளுகிற போது அப்படின்னு ஆரம்பித்து ஸ்ரீபாதத்திலேருந்து இவர் அருளி செய்தருளின வார்த்தை அப்படின்ற சொல்லிவிட்டு ஒருவன் பிரபன்னனானால்னு ஆரம்பித்தாரல்லோ, அதிலிருந்து இதுவரையில் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய வார்த்தை அப்படின்றது சுவாமி தேசிகனுடைய கிரந்தத்திலேருந்து தெரியாது. 5 வார்த்தைகள் சாய்த்தார். இதுபடி நாம் வர்த்திக்கணும். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீனிதி வர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடதித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம் சதலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.